கிராமப்பிரியா, ஆர் நிக்கோபரி, கிரிராஜா, அப்புறம் நாட்டுக்கோழி அசில் பெருவடை இனங்கள், இடவெட்டு சிறுவடை இனங்கள், அப்புறம் அசில் கிராஸ், இந்த பண்ணை முறையில் இருக்கணும்ல அசில் கிராஸ் இனங்கள், கடக்நாத்து, வான்கோழி, கின்னி கோழி, இது எல்லாமே இங்கே ஹோல்சேலாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு 200 முட்டை வரை வருவீங்க. உங்களுக்கு கடக்நாத்துன்றதும் அதே மாதிரி தான். ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக ஒரு 200 முட்டைகள் வரும். ஆனால் இருக்கிறதுலே அதிகமாக உங்களுக்கு நல்ல முட்டை வர்றது அப்படின்னா கறின்னும் போது உங்களுக்கு கிராஸ் வெரைட்டிங்க. உழவர் திருநாள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி இனங்கள் பற்றியும் நம்ம பண்ணை முறையில் வளர்க்குற கோழிகளை பற்றியும் நம்ம இன்றைக்கி முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கோழிகளை பராமரிப்பதற்கான முழுமையான வீடியோ வந்து இதுவாக இருக்காது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான கோழிகள் இவங்க நமக்கு கொடுக்குறாங்க, என்னென்ன முறையில் நமக்கு கொடுக்குறாங்க, கோழியாக கொடுக்குறாங்களா, சிக்காக கொடுக்குறாங்களா, முட்டையாக கொடுக்குறாங்களா, இல்லை மீட்டுக்கு கொடுக்குறாங்களா, அதை பற்றி முழுமையாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோனுடைய தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஒரு கோழி இனங்களை பற்றியும் முழுமையான வீடியோவாக அடுத்தடுத்து தொடர்ந்து சீரியஸ் மாதிரி பண்ணலான்னு இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு கோழியை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணா, என்னுடைய பேர் வந்து மாதேஷ். தட்சிணாமூர்த்தி பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படின்றது என்னுடைய ஃபார்மோட பேருங்க. ஏன் ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி டு ஒகேனக்கல் போகிற வழியில் ஜெயம் காலேஜ் அப்படின்ற இடத்துல என்னுடைய ஃபார்ம் இருக்குங்க. என்னுடைய பண்ணையில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா என் ஃபார்மில் இன்குபேட்டர் மூலம் பண்ணக்கூடிய நாட்டுக்கோழி அசில் பெருவிடை இனங்கள், திருவிடை இனங்கள், சொனாலி இனங்கள், வான்கோழி இனங்கள், கின்னி கோழி, கருங்கோழி, இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. இங்கே தருமபுரியில் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே ஹோல்சேலாக எல்லாமே உங்களுக்கு பண்ணை முறையில் வளர்த்து அதிக லெவலாக வெளியில் இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தருமபுரி வந்து கோழிகளோட ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டுங்க. இங்கே எல்லா வகையான கோழியும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குங்க. பொதுவாக நம்ம ஒரு கோழி வளர்க்கணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம விரும்புறது வந்து நாட்டுக்கோழி தான் விரும்புகிறோம். தூய பெருவிடை இனங்கள் சொல்லுவோம், அதாவது ஒரிஜினல் கட்டுத்தர ரகங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோழிகளை தான் நம்ம வீட்டான அதிகமாக வளர்த்து நம்ம பார்த்துருப்போம். இந்த கட்டுத்தர இனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோழிகள் இல்லை ஒரு 20 to 50 கோழிகள் மட்டும்தான் நம்ம வீட்டாண்டா வளர்க்க முடியும். அதிக லெவல்கள் கோழிகளை வந்து நம்ம வீட்டாண்டா வளர்க்க முடியாது. ஏன்னா அது பராமரிக்கிறதோ இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லை ஒரு நோய்வாய் பாதிக்கிறதோ இல்லை அதிகமாக உங்களுக்கு இந்த பெயின் விடுறதோ, இது எல்லாமே உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேன். இப்போ பெருவடை ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மயில்காகம், செங்கீரி, பூதி, கன்னிவடை, புன்றம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டாண்ட அடை வச்சு அதிக லெவல் பண்ணிட்டு இருப்போம். இது மாதிரி ரகங்கள் எல்லாமே வெளி மேய்ச்சல்ல தோட்டத்தில் விட்டு அதை கரெக்டான ஒரு பராமரிப்பு பார்த்து நம்ம பண்ணலாம். இந்த தூய பெருவடை இனங்கள், சிறுவடை இனங்கள் எல்லாம் அதிக லெவலில் நம்மளால உற்பத்தி பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அதனுடைய நோய் மேலாண்மை அதிகம். ஏன்னா அடை வச்சு உட்கார்றதுனால ஒரு 50 கோழிகள் போனா ஒரு பெயின் தொந்தரவுகளோ இல்லை கழிச்சல் பிரச்சனையோ, கிளைமேட் 6 மாதம் குளிர்காலத்துக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும், வெயில் காலத்துக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும். இதனால இந்த தூய ரகங்களை வந்து அதிகமாக பண்ண முடியாது. பண்ணை முறையில் நிறைய பேர் நாட்டுக்கோழி வளர்க்குறது இப்போ ஒரு ஹாபியா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு முதலீடு போட்டு ஒரு குறுகிய காலத்துல நல்ல ஒரு லாபம் பெருக்குன்னா இந்த நாட்டுக்கோழியை வளர்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதாவது இன்குபேட்டர் மூலம் தான் அதிக லெவல் நம்ம பண்ண முடியும். என்னென்ன ரகங்கள் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கிராமப்புறத்துல வந்து கலெக்ட் பண்ண நாட்டுக்கோழிகள் தான். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரகங்கள் இருக்கும். இப்போ ஈரோடுனா ஒரு சில ரகங்கள் இருக்கும், சென்னை, வேலூர் இந்த சைடெல்லாம் ஒரு சில ரகங்கள் இருக்கும், மதுரை அந்தாண்டு எடுத்தோம்னா அந்தாண்டெல்லாம் ஒரு ரகங்கள் இருக்கும். இது அதிகமாக மக்கள் விரும்பி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மத்திப்பூ ரகம், அதாவது குருவிப்பூ, உச்சிப்பூ, இந்த மத்திப்பூ ரகங்களை தான் மக்கள் விரும்பி எடுக்கிறாங்க. அதாவது நம்ம ஈரோடு, கோயம்புத்தூர் இல்லை இப்படி மதுரை இந்த பக்கம் எல்லாமே இது மாதிரி வகையான நாட்டுக்கோழி தான் விரும்பி போகும். அதே நம்ம கத்தி கொண்ட இந்த சேவல்கள் வால், தூக்குவால் வந்து நல்லா கீழே வர மாதிரி, வால் நல்லா விசிறிவால் வர மாதிரி, இந்த ரகங்கள் எல்லாமே நம்ம வேலூர், சென்னை, விழுப்புரம் இந்த சைடு எல்லாமே நல்லா விரும்பி வாங்குறாங்க. நாட்டுக்கோழியில ஒரு 3 ரகங்கள் இருக்கு. அசில் பெருவிடை இனங்கள் சொல்லுவோம், அப்புறம் அசில் இடவெட்டு இனங்கள் சொல்லுவோம், அசில் சிறுவிடை இனங்கள் சொல்லுவோம். இந்த 3 ரகங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் அதனுடைய வெயிட்டை பொறுத்து தாங்க நம்ம அதனுடைய ரகங்களை பிரிக்கிறோம். இது இடவெட்ட ரகங்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு 2 to 3 கிலோ தாங்க வெயிட் வரும். அதே நீ பெருவிடைகள்லாம் 4 to 6 கிலோ வரையுமே வெயிட் வருங்க. அதே வந்து சிறுவிடை இனங்கள்லாம் 2 கிலோக்கு உள்ள வரதாங்க இந்த சிறுவடை இனங்கள்ன்றது. இப்போ நீங்கள் இன்குபேட்டர் மூலம் பண்ணுறதுனால ஒரு ஹேச்சிங் வந்து 10,000 கணக்கான சிக்குகளை வந்து இதில் உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் தூய கோழிகளில் நம்மளுக்கு ஒரு 50 to 100 பீஸ்கள் மட்டும் இருந்தாங்க பண்ண முடியும். இந்த இன்குபேட்டர் மூலம் பண்ணுறதுனால மக்களுடைய கறி தேவைக்கும் முட்டை தேவைக்கும் கண்டிப்பாக இந்த இன்குபேட்டர் மூலம் பண்ணக்கூடிய நாட்டுக்கோழிகள் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. பிராய்லரை கம்பேர் பண்ணும்போது ஏன் மக்கள் நாட்டுக்கோழி வராங்க அப்படின்னா, இப்போ குறைஞ்ச ஒரு முதலீட்டில் ஒரு 100 கோழி வச்சுருந்தால் போதும், அதை ஒரு 4 மாதம் வளர்த்து இல்லை ஒரு 4 to 6 மாதம் வளர்த்தாவே
நம்ம லோக்கலில் ஒரு 2 to 3 கிலோ வந்துருங்க. கிலோ லோக்கலில் ஒரு 450 ரூபா கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு சின்ன வருமானம் மாதிரி அதில் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலாக அமைதுங்க. இப்போ நிறைய மீட்டு தேவை இருக்குது, எனக்கு முட்டை பர்பஸ்ன்னா இந்த ஜெனடிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கேவிகே மூலம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நிக்கோபரி இனங்கள், ஆர்ஐஆர், இந்த ரோடன் ஐலாண்ட் இனங்கள், அப்படி இல்லை அப்படின்னா கிராமப்பிரியா, வனராஜா, கிரிஜா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் ஒரு 3 மாதம் வளர்த்தாவே போதும் 2 கிலோ வெயிட் வரக்கூடிய எல்லாமே கிராஸ் இனங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹோல்சேலாக கிடைக்குங்க. இது இல்லாத நம்ம ஓரளவு நல்ல ஒரிஜினலாக வரணும், எனக்கு ஓரளவு குவாலிட்டியாக அசல் பெருவடை நீங்கள் பார்க்க நம்ம கிராமப்புறத்தில் வளர்க்குறோம் இல்லையா, அது மாதிரி நாட்டுக்கோழி இனங்களும் நம்மக்கிட்ட கிடைக்கும். கறிக்கோசரம் வளர்க்கக்கூடிய இனங்கள், முட்டை தேவைக்கோசரம் இனங்கள் இருக்குது. இது அதிகமாக பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் ஒரு 100-200 பீஸ் இல்லை ஒரு 300 பீஸும் மேய்ச்சல் முறையில் வட்டம் இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவு ஒரிஜினாலிட்டி கிலோ 450 ரூபாவில் தான் 500 வரையும் நாம் கிராமப்புறத்திலே லோக்கல் சேலே பண்ணிக்கலாங்க. இப்போ இதிலே கறி தேவைகளுக்கோசரம் அதிகமாக வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கறின்னும் போது உங்களுக்கு கிராஸ் வெரைட்டிங்க, ஜெனடிக் சேஞ்சஸ் தான். இன்றைக்கி நீங்கள் நிக்கோபரி, ஆர்ஐஆர், அப்படி இல்லை அப்படின்னா கிராமப்பிரியா, வனராஜா, கிரிராஜா, அப்படி இல்லைனா பைனியர், இந்த குவாலிட்டி ரேங்கில் எடுத்தோம்னா நாட்டுக்கோழியும் பிராய்லரும் கிராஸ் ஜெனடிக் பண்ணி எடுக்கிறதுங்க. இதனுடைய ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கவே உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3 மாதத்துலேயே 2 கிலோ எடக்கூடிய வரக்கூடியது இதுங்க. இது எல்லாமே கிராஸ் இனங்கள், கறிக்கோசரம் அதிகமாக வளர்க்கக்கூடிய இனங்கள். இதுவும் நம்மக்கிட்ட ஹோல்சேலாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் முட்டைக்கோசரம் அதிகமாக பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா சிறுவடை இனங்கள் தான். ஏன்னா சிறுவடை இனங்களில் தான் ஒரு 17-18 முட்டை வரையிலும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த சிறுவடை இனங்களில் தான் உங்களுக்கு மைசூர் நாட்டு இனங்கள், சொனாலி இனங்கள், இந்த டிபி இனங்கள், சொனாலிலே டிபின்னு சொல்லுவோம், அப்புறம் சொனாலிலே மகாராஷ்டிரா பிரீடுன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனா சொனாலிலே ஃபொயோமின்னு ஒரு பிரீடுங்க. இந்த ரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொனாலியில் முட்டைக்கோசரம் அதிகமாக வளர்க்கக்கூடிய ரகங்கள் இருக்குங்க. பிரதர், இதுலேயே பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு சோனாலி கோழின்றதை பொறுத்தளவுக்கு 200 to 250 முட்டை வைக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு வருஷத்தில். நம்மள்ட்ட இருக்கிற பிரீடில் கிராஸ் பிரீடு கோழி எந்த கோழி ரகம் வந்து அதிகமான முட்டை வைக்கும் நம்மள்ட்ட? கடக்நாத் இனங்கள் நல்ல முட்டை வரக்கூடிய ரகங்கள் தாங்க. ஆனால் கடக்நாத் இனங்களை பார்த்தீங்கன்னா கறி தேவைகள் மக்கள் அதிகமாக விரும்பாதனால இந்த சொனாலி இனங்கள் மார்க்கெட்லேயே நல்ல டிமாண்ட் இருக்குங்க. இந்த சொனாலி இனங்கள் கறி தேவைகளை மக்களுக்கு பூர்த்தி பண்ணவும் முட்டைக்கோசரம் அதிகமாக வளர்க்குறதுனால இது மூமெண்ட் நல்லா இருக்குங்க. ஆனால் கடக்நாத் இனங்கள் அதனுடைய முட்டைகள் வந்து அதில் தேவையான புரதச்சத்துலேருந்து எல்லாமே அதிகமாக கிடைக்கிறது இந்த கடக்நாத் இது தாங்க. அந்த முட்டை வந்து அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க நம்மளுக்கு. இந்த சொனாலி இனங்கள்ன்றது ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 200 முட்டை வரை வருங்க. உங்களுக்கு கடக்நாத்ன்றதும் அதே மாதிரி தான், ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக ஒரு 200 முட்டைகள் வரும். ஆனால் இருக்கிறதுலே அதிகமாக உங்களுக்கு நல்ல முட்டை வர்றது அப்படின்னா பிவி தாங்க. இந்த பிவி 380ன்னு சொல்லுவோம், அது மட்டும்தாங்க உங்களுக்கு இருக்கிறதே. இந்த ஹைலைன் ப்ரௌன்னு சொல்லுவோம், அதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே அதிக அடியான முட்டை தர்றது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250-240 முட்டை சொல்லுவாங்க, அவளுக்கு கிடையாது. உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு டைம் முட்டை இட ஆரம்பிச்சோன்னா ஒரு 15 to 17 முட்டை வரையும் வருங்க. உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 மட்டும் வரக்கூடியது தாங்க. இந்த சொனாலியும் கடக்நாத்ங்கிறதெல்லாம் ஆவரேஜாக ஒரு 200 முட்டைகள் வரையும் கிடைக்குங்க. இப்போ நம்ம ஃபார்மில் என்னென்ன கோழி வகைகள்லாம் உங்கள்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிராமப்பிரியா, ஆர்ஐஆர், நிக்கோபரி, கிரிராஜா, அப்புறம் நாட்டுக்கோழி அசில் பெருவடை இனங்கள், இடவெட்டு, சிறுவடை இனங்கள், அப்புறம் அசில் கிராஸ், இந்த பண்ணை முறையில் இருக்கிறோம்ல அசில் கிராஸ் இனங்கள், கடக்நாத்து, வான்கோழி, கின்னி கோழி, இது எல்லாமே இங்கே ஹோல்சேலாக உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் நம்ம சின்னதாக எனக்கு கோழியை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை நான் ஒரு 100 கோழி வளர்க்க ஆசைப்பட்றவங்க நேராக நீங்கள் தருமபுரி வந்துடலாங்க. தருமபுரி வந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இங்கே என்னென்ன கோழி கிடைக்கும், என்னென்ன ரகங்கள்ன்றது ஒவ்வொரு பண்ணையாக உங்களுக்கு நான் காமிப்பேங்க. உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் இங்கே என்னவாதுன்னு உங்களுக்கு பண்ணி தருவோங்க. இங்கே தருமபுரி பொறுத்த வரையும் ஒரு நாள் குஞ்சுகள் எல்லாமே நாங்கள் முன்னாடி புக் பண்ணி தான் வைப்போம். இப்போ நம்மளுக்கு ஹேச்சிங் வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு நாள் நம்மளுக்கு ஹேச்சிங் அதுங்க. 5 நாளைக்கு ஒரு வாட்டி ரெகுலராக மாதத்துக்கு 4 ஹேச்சிங் வருங்க. ரெகுலராக எங்களுக்கு இல்லை சொனாலி வேணும், நாட்டுக்கோழி வேணும், வான்கோழி வேணும், இல்லை கின்னி கோழி வேணுன்றவங்க ஒரு நாள் குஞ்சுகளை முன்கூட்டியே புக் பண்ணிவிட்டு இங்கே லைவாக வந்து ஹேச்சரிஸ்லேயே பார்த்து எடுத்துகிட்டு போகலாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு ஒரு டைம் எங்களுக்கு முன்கூட்டியே புக் பண்ணால் மட்டும்தாங்க ஒரு நாள் குஞ்சுகள் அதிகமாக எனக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு 1 மாத கோழிகள் வேணும், இல்லை எனக்கு பெரிய சைஸாக வேணுன்றவங்க நீங்கள் லைவாக தருமபுரி எங்கள் ஃபார்முக்கே விசிட் வந்துடுங்க. இங்கே என்னென்ன ரேங்கல் என்னென்ன சைஸில் இருக்குது ஒவ்வொரு இதுவும் காமிப்போம். இப்போ 1 மாத கோழிகள் ஒரு ரேட்டுங்க, ஒவ்வொரு இனங்கள் ஸ்டார்டிங் 60 ரூபாலேருந்து 150 ரூபா வரையும் இருக்குங்க. அதே 2 மாத கோழிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ரூபாலேருந்து 200 ரூபா வரையும் இருக்குங்க. ஒவ்வொன்றும் அந்த நாட்கள் அதனுடைய சைஸ் வெயிட்டை பொறுத்து தாங்க ரேட்டு. நீங்கள் இங்கே தருமபுரி வந்தீங்கன்னா ஹோல்சேலாக உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்குங்க. அதேமாரி இப்போ நான் வந்துட்டேன், நான் தருமபுரி வரேன், ஒரு 100 கோழி எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற இதை வந்து யாரும் பயப்பட தேவையில்லைங்க. உங்களுக்கு இங்கே எங்ககிட்டே வந்து அதுக்கு தேவையான பாக்ஸஸ்லாம் இருக்குது. இப்போ 1 மாத கோழி எனக்கு ஒரு 100 வேணுன்றவங்க ஒரு பாக்ஸுக்கு 30 பீசஸ் போடலாங்க. அது சேஃப்டியாக பேக் பண்ணி உங்களுக்கு சாம்பிள் நாங்கள் கொடுத்து அனுப்புவோங்க. இல்லை எனக்கு பெரிய கோழியாக வேணும் அப்படின்றவங்க நேரில் வந்து பார்த்துட்டு எனக்கு முட்டைற தரத்தில் எனக்கு சொனாலி கோழி வேணும், இல்லை எனக்கு கறிக்கோசரம் ரெகுலராக எனக்கு மீட் சப்ளைக்கு வேணும்
அப்படின்றவங்க எல்லாமே நம்ம ஃபார்மை வந்து நேரில் பாருங்கள், வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் ரெகுலராக உங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். அப்படி இல்லை எங்களுக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எவ்வளோ ஆர்டர் பண்ணால் நீங்கள் எங்கிட்ட தருவீங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 300 பீஸ் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா எங்களது வீக்லி எல்லா பக்கம் இன்றைக்கி தமிழ்நாடு ஓவரால் எல்லா பக்கமும் நம்மளுக்கு வண்டி போயிட்டுருக்குங்க. நம்ம வண்டியில் அப்படி நாங்கள் கொடுத்து அனுப்பிடுவோங்க, நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். 1 நாள்லேருந்து 120 நாள் வரைக்கும் எப்படி வளர்க்கணும், என்ன பராமரிப்பு பண்ணணும். இப்போ 1 நாள் குஞ்சு இன்றைக்கி தான் பொரிச்சது ஹேட்ச் அவுட்லேருந்து வெளியே வருதுன்னா கோழியை வந்து ரொம்ப தொலைவு நம்ம எடுத்து போகக்கூடாது. அது வந்து ஒரு 15 நாள் வரையும் அந்த ப்ரீடிங் ப்ராசஸ் நாங்கள் பார்ப்போங்க. ஒவ்வொரு நாளைக்கு அது எப்படி பராமரிக்கணும், அதுக்கு எந்த அளவுக்கு ஹீட் இருக்கணும், அதுக்கு கரெக்டாக அந்த 7 நாளில் என்னென்ன வேக்சினேஷன் கொடுக்குறது, இல்லை அந்த கோழி வந்து கரெக்டாக உங்களுக்கு நீட்டாக ஒரு களைச்சல் வராத, இல்லை கோழி நல்ல க்ரோத் இருக்கணும், இல்லை ஒரு ஈக்குவலி கண்டென்ட்டு அது கோழி பாதிக்கக்கூடாது, இல்லை ஒரு கவுட் ஃபார்மேஷன் வரக்கூடாது. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெடிசின்ஸ் கொடுத்து ஒரு 5 நாள் வரைக்கும் ப்ரீடிங் ப்ராசஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த 15 நாளைக்கு மேலே இந்த ஐபிடின்னு சொல்லுவோம், இந்த ராணிக்கெட் வராது இருக்கிறதுக்கோசரம் மூக்கு துவார வழியாவோ கண்ணு வழியாவோ ஒரு ட்ராப் ஐ ட்ராப்னு சொல்லுவோம், ஐபிடி. இது ப்ரோன்கில் ஐடிபிடின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கோழிகள் நாங்கள் கொடுக்குவோம். இதை முடிஞ்சது அப்படின்னா 21 to 25 நாளில் லெசர்ட்டாக ஒரு டைம் கொடுப்பேங்க. இதுக்கப்புறம் பெருசாக கோழிகள் 1 மாத கோழிகளுக்கு அதிகமாக வேக்சினேஷன் யாரும் கொடுக்குறதே இல்லைங்க. அதுக்கு மேலே நம்ம மேட்சால முறையில் விடும்போது வேக்சினேஷன் தேவைங்க. பண்ணை முறையில் வளர்க்கும் பொழுது இப்போ ஒரு 35 நாள் to ஒரு 45 நாள் ஆகுதுன்னா இந்த அம்மை தடுப்பூசின்னு ஒன்றுங்க, பவுல் பாக்ஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன், அதை நம்ம கோழிகளுக்கு நம்ம பண்ணோம்னா கோழி ஆரோக்கியமாக இருக்குங்க. அப்படி இல்லை ஒரு 60 நாள் குஞ்சுகளாக வாங்கிட்டு போய் வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு R2B ஒரு வேக்சின் நம்ம பண்ணோம்னா அவங்க வெளி மேய்ச்சல் போகிற இடத்துக்கும் நல்ல ஒரு இடத்துக்கு அந்த ஒரு டிசீஸ் பாதிக்காத கோழி ஆரோக்கியமாக இருக்குங்க. இதுக்கு மேலே நம்ம 90 நாள் வளர்க்குறோன்னா அந்த சார்ட் இருக்குங்க. உங்களுக்கு யாருக்கா டவுட் அப்படின்னா 1 நாள்லேருந்து 120 நாள் வரைக்கும் என்னென்ன வேக்சினேஷன் பண்ணணும், எப்படி பராமரிக்கிறது, அந்த சார்ட்டை உங்களுக்கு நான் வேணுன்றவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அந்த சார்ட்டை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. தருமபுரினா என்ன, ஹோல்சேலாக இங்கே என்னென்ன ரகங்கள் கிடைக்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு வீடியோவிலையும் இப்போ பெருவடை இனங்கள்லாம் என்ன, அது ரகங்கள் எப்படி வரும், அதனுடைய டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம போட போகிறேங்க. அதே மாதிரி தான் சிறுவடை இனங்கள், சொனால இனங்கள், வான்குல இனங்கள், ஒவ்வொரு கோழி இனங்களை பற்றியும் ஒவ்வொரு வீடியோவாக இனிமேல் வர கண்டென்ட்டில் அதை எப்படி நோய் பராமரிக்கிறது, அதை எப்படி வளர்க்குறது, எந்த காலத்தில் எந்த கோழி வளர்த்தா நல்லது, இது எல்லாமே இனி வர சேனலில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த தகவலை நம்ம பார்க்கலாம்.